ஆனந்த், ஆ வாங்க நாமளும் போய் தேடி பார்க்கலாம். மீனாட்சி, நீ வசு மேடம் எல்லாம் தப்பா நினைக்காத மீனாட்சி. அவங்க கூட எல்லாம் நம்ம போவேணாம். நீங்க இருக்கீங்களே, எப்பவுமே இப்படிதான் சொல்வீங்க. என் பேச்சை கேட்க மாட்டீங்க. நீங்க இங்கே இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். அர்ஜுன் சார், ப்ளீஸ் நீங்களும் போயிட்டு வாங்க. அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். அர்ஜுன், நீயும் போயிட்டு வாப்பா. இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. இல்லம்மா, நான் வசு வீட்டுல போய் தேடி பார்க்கறதெல்லாம் அவ்வளவா நல்லா இருக்காதுமா. என்ன வசு, இந்த வீட்ல என்னென்னமோ நடக்குது. நிம்மதியாவே இருக்க முடியல. தாலி ஒரு மங்களகரமான பொருள். அத மீனாட்சி அவுத்து வச்சது ஒரு தப்புன்னா, அதே சமயம் அத யாரோ எடுத்தது அது எவ்வளவு பெரிய தப்பு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? யாரு இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க? அம்மா, வீடுன்னா, அதுவும் இவ்ளோ பேர் இருக்கிற வீடுன்னா இதெல்லாம் நடக்குமா? எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லையேம்மா. நீங்க மனசை போட்டு அலட்டிக்காதீங்க. தாலி செயின் எப்படி காணாம போச்சோ அப்படியே திரும்ப கிடைக்குமா? தாலி செயினை எங்கேயாவது வச்சு எடுத்து கொடுக்கணும். அப்பதானே இந்த பிரச்சனை ஓயும். அப்படிங்களா? ஓகே ஓகே. ரொம்ப தேங்க்ஸ். நான் நேர்ல வந்து பேசுறேன். இது ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துடுறேன். வீடு பூரா தேடியும் அங்கேயும் கிடைக்கல. என்னெல்லாம் அப்படி எங்க தாண்டி போயிருக்கோம்? இனியா, அங்க பாருடி. வசுவோட பேண்ட் பாக்கெட்ல செயின் ஒண்ணு தொங்கிட்டு இருக்கு. அது மீனாட்சியோட தாலி செயின் தானே? ஆமா பாட்டி, அது அவளோடதுதான். பக்கத்தவன் வனத்தை திருடினானா, பொழப்பத்தவன் புதையில திருடினானா, இவளே எடுத்து வச்சுக்கிட்டு எல்லாரையும் போட்டு பாக்குறாளா? இது மீனாட்சி, பாரு. பாட்டி, என்ன தாலி செயினை இவ வச்சிருக்கான்? இத நான் எதிர்பார்க்கவே இல்ல. போலீஸ் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு என்னென்ன வேலையெல்லாம் பாக்குறான். செயினை எடுத்துட்டு எடுக்கவே இல்லைன்னு டிராமா போட்டு எல்லார் மேலயும் சந்தேகப்பட்டு இதுல என்ன போட்டு அடி அடி பாட்டி, விசாரிச்சான்னு சொல்ல வந்தேன்டி. ஒவ்வொருத்தி எதுக்குடி டென்ஷன் ஆகுற? உன்னோடப்பா. இன்னைக்கு அவளுக்கு இருக்கு. வா 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 வா. எல்லாரும் இங்க பாருங்க. இவளோட பேண்ட் பாக்கெட்ல என்னோட தாலி செயின் இருக்கு. இத வசு தான் திருடி வச்சிருக்கான். தான் மேல சந்தேகம் வரக்கூடாதுன்றதுக்காக எல்லாரையும் விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சு ரூம் எல்லாம் சோதனை போட்டு பெரிய டிராமா பண்ணிருக்கான். எவ்வளவு கேவலமானவ இவ. இவளெல்லாம் சும்மா விடக்கூடாது. மீனாட்சி, அவசரப்படாத. கொஞ்சம் அமைதியா இரு. எப்படித்தான் அமைதியா இருக்க முடியும்? இவ்ளோ நேரம் நான் தாலி செயினை கழட்டி வச்சு குளிச்சன்றதுக்கு ஆளுக்கு என்ன என்னெல்லாம் கேள்வி கேட்டீங்க. இப்ப நம்ம வீட்டுக்கு சம்பந்தமே இல்லாத ஒருத்தி என் ரூம்குள்ள வந்து என்னோட தாலி செயினை திருடி இருக்கா. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? ஆமா ஆமா, அத நினைக்க நினைக்க எனக்கு உடம்பெல்லாம் மனசு வலிக்குதுடி. உடம்பு வலிக்குதுன்னு சொல்லாத, மனசு வலிக்குதுன்னு சொல்லு. மனசு வலிக்குதுடி. என்ன அடிக்கடி டங்கு ஸ்லிப் ஆகிக்கிட்டே இருக்கு? உள்ள கவனிப்பு ரொம்ப அதிகமோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. இத நாம சும்மாவே விடக்கூடாது. போலீஸ் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு திருட்டுத்தனம் பண்ணிருக்கா.
அம்மா நீங்களே கேளுங்க. உங்களை பாக்குறதுக்கு அப்படியே அம்மனே நேர்ல வந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கீங்க. பட்டு புடவையை கட்டிட்டு வீல் சேர்ல வேற உட்கார்ந்து இருக்கீங்க. தயவு செஞ்சு இந்த கொடுமையை கேளுங்க. கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? ஆளுக்கால் பேசிட்டே இருக்கீங்க. அது எப்படி சாமி சும்மா இருக்க முடியும்? துப்பாக்கி எடுத்து சுட்டா குண்டு டப்புன்னு தானே வெளியே வரும். கும்மனா வெளியே வரும். பாட்டி கொஞ்ச நேரம் கம்முனுங்க பாட்டி. அம்மா வசு, எல்லாருமே கேக்குறாங்கல்ல, அந்த செயின் எப்படிமா உன் பாக்கெட்குள்ள வந்துச்சு? எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. எதுவா இருந்தாலும் நீ தயங்காம சொல்லுமா. அத்தை, எனக்கு ஆச்சரியமா இருக்குத்த. எப்படி இவ கையும் களவுமா மாட்டினதுக்கு அப்புறம் கூட இவ மேல உங்களுக்கு நம்பிக்கை வருது? அத்தை, மீனாட்சி சொல்றதா கரெக்ட் அத்தை. அதான் நானும் நினைக்கிறேன். எப்படி இவ்வளவு நீங்க நம்புறீங்க? அதுவும் கையும் களவுமா மாட்டினதுக்கு அப்புறம். அதானே. இனியா கொஞ்சம் அமைதியா இரு. நாங்க பேசிட்டு இருக்கோம்ல. வசு சொல்லு வசு, என்னமோ நடந்திருக்கு. நீ அந்த மாதிரிலாம் செய்யற ஆளே இல்ல. எப்படி சொல்லுவா? வெளியே சொல்ற விஷயத்தையா அவ பண்ணிருக்கா? கழுத்துல கிடந்த தாலியை எடுத்து இடுப்புக்குள்ள ஒளிச்சு முடிஞ்சிருக்கா. மேடம் என்னதான் நடந்துச்சு மேடம்? எப்படி இந்த தாலி செயின் உங்க பாக்கெட்டுக்கு வந்தது? சரி, ஏதோ ஆசைப்பட்டு திருடிட்ட, இப்போ மாட்டிக்கிட்ட. இவ்ளோ பேர் கேக்குறப்போ பதில் பேசாம இருந்தா எப்படி? வாயை திறந்து ஏதாவது பதில் சொல்லு. மாட்ட போறோம். பாவம் வசுந்தரா. இத பாரு வசு, குத்தமுள்ள நெஞ்சு குறுகுறுக்குன்னு சொல்லுவாங்க. நாங்க உன் மேல வச்சிருக்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கைமா. உனக்கு நாங்க கொடுத்தது அளவில்லாத சுதந்திரம். இன்னும் என்னோட மனசு நீ எடுத்திருப்பன்னு நம்பல. ஆனா நீ இப்ப காட்டுற அமைதி எங்களுக்கு பயமா இருக்கு. பேசு வசு, பேசுமா. அத்தை, இதெல்லாம் நீங்க ஆரம்பத்திலே யோசிச்சிருக்கணும். எல்லா விஷயத்திலயும் வசு வசு வசுன்னு அவளுக்கு தானே முக்கியத்துவம் கொடுத்தீங்க. இப்ப என்னடானா அடிமடியிலே கை வச்சுட்டா. மீனாட்சி, அவசரத்துல வாய் விடாத, கொஞ்சம் நிதானமா பேசு. ஏங்க, என் பேச்சுல நியாயம் இருக்கு. அதனாலதான் நான் பேசிட்டு இருக்கேன். நாக்குல நரம்பு இல்லாம பேசிட்டு இருக்காதம்மா. என் பொண்ணு ஒண்ணும் அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டா. தாலி செயினை நான் தான் எடுத்தேன். மேடம், தாலி செயினை நீங்க எடுத்தீங்களா? ஆமா, நான் தான் எடுத்தேன். பாத்தீங்களா அத்தை, பாத்தீங்களா? தாலி செயினா அவதான் எடுத்தாலாம். ஒரு வேலைக்காரிக்கு நீங்க இவ்ளோ எடை கொடுத்ததுனாலதான் இவ்வளவும் நடந்திருக்கு. பண்ற திருட்டுத்தனத்தெல்லாம் பண்ணிட்டு எவ்வளவு தெனாவிட்டா பதில் பேசுறா பாத்தீங்களா? இவ்வளெல்லாம் சும்மா விடக்கூடாது அத்தை. ஆமா ஆமா, வசுந்தரா பண்ணது பெரிய திருட்டுத்தனம். அடியே, அத நீ சொல்லலாமா? எத்தனை பேர் செயினை பாண்டிச்சேரியில நீ அடிச்சிருப்ப. பாட்டி, இந்த நேரத்திலேயே இதெல்லாம் சொல்லுவ? கொஞ்சம் சும்மாவே இருக்க மாட்டியா? அத்தை, இவளை விடவே கூடாது அத்தை. ஒரே ஆத்திரத்துக்கு இவள ஜெயிலுக்கு அனுப்பணும். அப்பதான் என் ஆத்திரமே அடங்கும். ஐயோ, மாட்ட போறோம். மீனாட்சி, அதான் செயின் கிடைச்சிருச்சுல, அப்புறம் ஏன் தேவையில்லாம பிரஷர் பண்ணிட்டு இருக்கா? தயவு செஞ்சு இதை விடு. என்னது விடுறதா? நான் விட மாட்டேன் ஆனந்த். நடந்திருக்கிறது சாதாரண விஷயம் இல்ல, என் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். இதுல நான் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். ஏய், என்னால நம்பவே முடியல வசு. கண்டிப்பா இதை நீ செஞ்சிருக்கவே மாட்ட. என்ன நடந்ததுன்னு தயவு செஞ்சு சொல்லு. அட என்ன அர்ஜுன் தம்பி நீங்க, அதான் அவளே ஒத்துக்கிட்டாளே. ஆசையில பாத்தி கட்டினாலாம் ஒருத்தி, அதுல அரளி விதைய விதைச்சாலாம் இன்னொருத்தி. அந்த கதையால இருக்கு. அதான் அவளே ஒத்துக்கிட்டால. ஒரு நல்ல போலீஸா வரவழைச்சு இந்த திருட்டு போலீஸ வேலூருக்கோ இல்ல மேலூருக்கோ அனுப்பி விடுங்க. அண்ணா நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்கண்ணே, இந்த விஷயத்தை இதோட விட்டுறலாண்ணே. இங்க பாருங்க ஆனந்த், இவளெல்லாம் மன்னிக்கவே கூடாது. அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். இவளை இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும். அவ போகலனா நான் போயிடுவேன். இவளை வெளியில அனுப்புனா மட்டும் போதாது, பெரிய யோகிய மாதிரி போலீஸ் ட்ரெஸ் போட்டிருக்கான்ல, அதனால இவளெல்லாம் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தள்ளணும். மீனாட்சி, நிதானமா பேசு. நான் தான் விசாரிச்சுட்டு இருக்கேன்ல. வசு,
என்னால நம்பவே முடியலம்மா. கண்டிப்பா நீ எடுத்திருக்க மாட்ட. உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா ஏன் நீ அமைதியா இருக்க? யாரு எடுத்தாங்கன்னு சொல்லு. அவங்கள புடிச்சு நான் தண்டிக்கிறேன். எதையும் மனசுல வச்சுக்காம எங்களை காப்பாத்து வசு. எங்களை அசிங்கப்படுத்திடாத வசு. அவ இனிமே இந்த வீட்ல இருக்கவே கூடாது. முதல்ல வீட்டை விட்டு வெளியில அனுப்புங்க. நான் இந்த வீட்டோட மருமக. நான் சொல்றேன். இப்ப அவ வீட்டை விட்டு வெளியில போகலனா நான் வெளியில போயிடுவேன். இல்ல மீனாட்சி, அப்படியெல்லாம் வேணாம். நானே போயிடுறேன். இவ்ளோ நடந்த பிறகு நான் இந்த வீட்ல இருக்க விரும்பல. இந்த வீட்டை விட்டு நான் வெளியே போயிடுறேன். வசு, மேடம், இத்தனை நாளா எனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்து இந்த வீட்ல ஒருத்தையா என்னை வச்சுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி மேடம். உங்க ஒர்க்கரா பார்க்காம உங்கள ஒருத்தையா என்னை பார்த்துக்கிட்டீங்க. அது நீங்க எனக்கு கொடுத்த மிகப்பெரிய கௌரவம். எனக்கு அது போதும். அம்மா, வாங்க போலாம். பாத்தியா பாட்டி, வசு கிளம்புறா. ஆமாண்டி, இப்பதாண்டி இந்த வீட்டுக்கே ஒரு விடிவு காலமே பிறந்திருக்கு. ஆமா பாட்டி. வசு. வசுந்தரா, ஏய் நச்சு. ஷூ, இது என்னடி திடீர்னு புதுசா சொல்ல போகுது? நீ போக கூடாது. நீ ஏன் போகணும்? செயின் எடுத்தது நான். உனக்கு எதுக்கு பனிஷ்மெண்ட்? ஐயோ, செயினை இவ எடுத்திருக்கா? செயினை நீயா எடுத்த? என்ன நட்சத்திரா சொல்ற? ஆமா, மீனாட்சி மேல இருக்க கோவத்துல இவ்ளோ தூரம் இது வரும்னு தெரியாம நான் தான் எடுத்தேன். தாலியோட அருமை தெரியாம அத ஆணில மாட்டி வச்சிருக்கிறத பார்த்து எனக்கு கோவம் வந்துச்சு ஆண்டி. அதனால தான் நான் அப்படி பண்ணேன். அப்புறம் எப்படி அந்த தாலி செயின் வசுந்தரா மேடத்தோட பேண்ட் பாக்கெட்ல வந்துச்சு? என் ரூம்ல இருந்த செயினை வசு கண்டுபிடிச்சிட்டா. வேணான்னு அம்மாவும் நானும் கெஞ்சினோம். அதனால்தான் பெருந்தன்மையோட என்னை காட்டி கொடுக்காம அவளே பழிய ஏத்துக்கிட்டா. ஐயோ, வாயை விட்டுட்டோமே. இப்ப எதையாவது சமாளிக்கணுமே. அதான பார்த்தேன். என் பேத்தி மேல எல்லாரும் பழி போட்டீங்களே. அவ அந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டான்னு எனக்கு அப்பவே தெரியும். ஏன்னா என் வளர்ப்பு அப்படி. அத்தை, பாத்தீங்களா அத்தை? என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்களா? இவ அப்பத்துல இருந்தே எனக்கு எதிராவே நடந்துட்டு வந்துட்டு இருக்கா. இப்போ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கா. இதை எப்படித்தான் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? உங்க அண்ணன் பொண்ணுங்கிற ஒரே காரணத்துக்காக நான் எல்லா விஷயத்திலயும் பொறுமையா இருந்தேன். இவ எப்ப பார்த்தாலும் ஆனந்திய சுத்தி சுத்தி வந்துட்டு இருப்பாத்த. என் புடவையை எடுத்து கட்டிக்கிறா, ஆனந்துக்கு ஷர்ட் பட்டனை தச்சு குடுக்கறா. இப்போ என் தாலிக்கே அவ ஆபத்தா வந்திருக்காத்த. ஆமா, ஆனந்த் என் மாமா பையன். எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஏய், என்னடி உனக்கு உரிமை இருக்கு? என்ன உரிமை இருக்கு? ஆனந்த் ஏன் புருஷன்டி? இவரை ஏன் புருஷன்? என்னடி புருஷன்? பெரிய புருஷன்னு ரொம்ப அலட்டிக்கிறியே. ஏ நச்சு, நீ கொஞ்சம் பேசாம இருக்க மாட்ட? நான் பேசுவேன் மம்மி. ஆனந்த் மாமாவ இவ சந்தோஷமா வச்சுப்பான்னு தான் நான் விட்டு கொடுத்தேன். ஆனா இவ ஆனந்த் மாமாவ மதிக்கவே இல்லையே மம்மி. இவ மாமாவ சந்தோஷமாவே வச்சுக்கல.
திரும்ப திரும்ப சொல்றேன், அது எங்களோட பர்சனல் விஷயம். அதுல தலையிட யாருக்கும் உரிமை இல்ல. அதுவும் முக்கியமா உனக்கு உரிமை கிடையாது. தாலி செயினை திருடி மாட்டிக்கிட்டு பிரச்சனைய திசை திருப்ப பாக்குறியா? நான் ஒண்ணும் திசை திருப்பல. ஒரு பொண்ணுக்கு அழகு புருஷனை சந்தோஷமா வச்சுக்கிறது. அத நீ செய்யலங்கிறப்போ அவர் கட்டின தாலி எதுக்கு உன் கழுத்துல இருக்கணும்? தாலிக்கு மரியாதை கொடுக்கலன்னா ஒரு முளை கைத்துல தூக்கு மாட்டிட்டு தொங்க வேண்டியதானே? இங்க பாருடி, சந்த கடையில கத்துற மாதிரி கத்துனா நீ செஞ்சதுல நியாயம் ஆயிடாது. பண்றதெல்லாம் திருட்டுத்தனம். இதுல தாலியோட புனிதத்தை பத்தி நீ பேசுறியா? மீனாட்சி, ஆமா, நான் தாராளமா பேசுவேன். நீ எங்க மாமாவை கொடுமைப்படுத்துற. உங்களுக்குள்ள சாந்தி முகூர்த்தமே இன்னும் நடக்கல. ஐயோ யோ 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 யோ, பட்டு மெத்தையில பாய் விரிச்சு பாலும் பழமும் கொடுத்து பக்குவமா அனுப்பி வச்சா இப்படி பட்டு போன செடியாட்டம் இத்து போய் ஈன்னு இழிக்கிறாங்களே. ஐயோ, சாந்தி முகூர்த்த கதையெல்லாம் சபையில சந்தி சிரிக்குதே. என்ன ஆனந்த், நீங்க எனக்கு கொடுக்கற மரியாதை இவ்ளோதானா? அவ என்ன பேசுறான்னு பாத்தீங்களா? நமக்குள்ள 1000 இருக்கும். அது எப்படி சபையில போட்டு உடைக்கிறான்னு பாருங்க. இவளுக்கு யார் அந்த உரிமை கொடுத்தது? அவ இந்த மாதிரி எல்லாம் பேசி தான் செஞ்ச தப்பெல்லாம் நியாயப்படுத்துறா. ஏன் ஆனந்த் நீங்க அமைதியா இருக்கணும்? பேசுங்க. நம்ம தாம்பத்தியத்தை பத்தி இவ்வளவு கொச்சப்படுத்தி பேசுற உரிமைய இவளுக்கு யார் கொடுத்தது? நட்சத்திரா, நாங்க லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நாங்க இப்ப சந்தோஷமா தான் இருக்கோம். இதுல நீயே அனாவசியமா தலையிடுற. சரி மாமா, நான் உங்க பேச்சு கேக்குறேன். ஆனா நீங்க சந்தோஷமா இல்ல. அப்படி இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்க. ரொம்ப பாவம் மாமா நீங்க. நட்சத்திரா, நீ இதெல்லாம் பேசுறதுக்கு உனக்கு தகுதியே இல்ல. நீ பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்டுட்டு தயவு செஞ்சு கிளம்பு. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. ஆனந்த், ஒரு நிமிஷம் நில்லு. என்ன ஆனந்த், நட்சத்திரா இப்படி சொல்லிட்டு போறா? நீங்க சந்தோஷமா தானே இருக்கீங்க? அம்மா, அது வந்து அவ வந்து ஏதோ ஏமாற்றத்துல இப்படி உளறிட்டு போறாமா. நீங்க அதெல்லாம் எதுவும் நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க. அதுக்கு இல்லப்பா, உங்களுக்குள்ள எதுவுமே நடக்கலன்னு இப்போ சொன்னாலே. என்ன மீனாட்சி, நட்சத்திரா சொல்றதெல்லாம் உண்மையா? அது வந்துட்ட அர்ஜுன் மாமாவுக்கு கல்யாணம் ஆகுற வரைக்கும் நாங்க இப்படி இருக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். அது உங்களுக்கு இருக்கிற உரிமை. ஆனா ஆனந்துக்கு அம்மாவா, உனக்கு அத்தையா, எனக்குன்னு சில எதிர்பார்ப்புகள்லாம் இருக்கு. அத நீங்க பூர்த்தி செய்யணும். என்ன பாட்டியாக்கணும். இந்த வீட்ல குழந்தை சத்தம் கேட்கணுமா? உங்களுக்குள்ள எந்த கட்டுப்பாடும் வேண்டாமா? அதான் இனியாவுக்கும் அர்ஜுனுக்கும் 2 மாசத்துல கல்யாணம் நடக்க போகுதே, அதுல எந்த மாற்றமும் இல்ல. அதனால நீங்க சந்தோஷமா இருங்கம்மா. அர்ஜுன், நான் நினைச்சதுதான்ப்பா நடந்திருக்கு. ஆரம்பத்துல இருந்தே எனக்கு வசு மேல எந்த சந்தேகமும் இல்ல. அது இப்போ ஊர்ஜிதமாயிடுச்சு. காணாம போனது தாலி செயின். அதை எடுத்தவங்க யாரா இருந்தாலும் அவங்க மேல எல்லாருக்குமே வெறுப்பு வரும். அது தெரிஞ்சிருந்தும் பழிய தான் ஏத்துக்கிட்ட வசு சாதாரண பொண்ணு இல்லப்பா. மா, எனக்கும் தெரியுமா, வசு எடுத்தான்னு நான் நம்பவே இல்லம்மா. இப்போ நட்சத்திரா ஒத்துக்காம இருந்திருந்தா கூட வசு எடுத்தாங்கிறத நான் நம்பியிருக்கவே மாட்டேமா. அவளோட நல்ல மனசுக்கு ஆண்டவன் இவ்ளோ பெரிய வியாதியை தந்துட்டானே.